ஐபிஓல முதலீடு பண்றதுங்கிறது மக்கள் ரொம்ப ஆர்வம் காட்டுறாங்க. அதிகரிச்சுட்டே வருது. ஸோ இப்போ ஐபிஓல இன்வெஸ்ட் பண்றது சிறந்ததா? இல்ல ஆல்ரெடி பங்குச்சந்தையில பட்டியலாகி வர்த்தகமாயிட்டு இருக்கக்கூடிய பங்குகள்ல முதலீடு பண்றது சிறந்ததா? நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதில் பங்குச்சந்தையில் இது ஒரு கருத்து தான் ரைட்டுன்னு யாருமே நினைக்க முடியாது. அவங்கவுங்களுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஐபிஓவில் நான் ப்ரிஃபரபிளி அப்ளை பண்ண மாட்டேன். 99% அவாய்ட் பண்ணிவிடுவேன். என்ன காரணம்னா, ஒரே ஒரு வியாபாரி அவருடைய பொருளை விற்க வர்றாரு. வாங்குறதுக்கு லட்சக்கணக்கானோர் கோடிக்கணக்கானோர் இருக்காங்க. ஒரே ஒரு விற்பனையாளர் இருக்கும் பொழுது அதை நிர்ணயிக்கிற விலை நியாயமாக இருக்குமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. டிமாண்ட் அண்ட் சப்ளை பேசிஸில் விலை ஏறும் இறங்கும். அதை பற்றி நம்ம அதனுடைய கிரெடிபிலிட்டி, அதனுடைய ஒர்க்கிங், அதனுடைய ஃபண்டமெண்டல்ஸை தாண்டி டிமாண்ட் அண்ட் சப்ளையில் அதனுடைய பங்கினுடைய விலை ஏறும் இறங்கும். அதை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அதனால பொதுவாக நான் ஐபிஓ அவாய்ட் பண்ணிவிடுவேன். இன்னொரு காரணம் பார்த்தீங்கன்னா, ஐபிஓவில் நஷ்டத்தில் இயங்கக்கூடிய நிறுவனம் கூட ஐபிஓ வரலாம். ஓகே, அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு சுருக்கமாக சொல்லணும்னா, நல்ல ஐபிஓ இருந்தால் உங்களுக்கு அலாட்மெண்ட் கிடைக்காது பெரும்பாலும். ஒருவேளை அதை தவிர அலாட்மெண்ட் கிடைச்சிச்சுன்னா 99% அது நல்ல ஐபிஓ இருக்காது. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களுக்கு கிடைக்குது. இதை தாண்டி நம்ம ஐபிஓவில் அப்ளை பண்ணணும்னு முடிவு பண்ணோம்னா 2-3 விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நல்ல நிர்வாகமாக, அந்த விலை ஓரளவு நியாயமாக இருக்கா, அந்த தொழிலுக்கு எதிர்காலம் இருக்கா, இதை பார்த்து முதலீடு செய்யணும். இன்னொரு விஷயம், இந்த லிஸ்டிங் அன்றைக்கே 50% கிடைக்குது, அதனால வித்துறேன். செபியினுடைய ஆய்வும் அதை தான் சொல்லுது. பெரும்பாலான சிறு முதலீட்டாளர்கள் அந்த லிஸ்டான ஒரு வாரத்துக்குள்ளே வித்துட்டு போயிடுறாங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம ஒரு விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கணும். மியூச்சுவல் ஃபண்டில் பல ஆண்டுகள், 25-30 ஆண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு மிக மூத்த ஒரு நிர்வாகி அவர் சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி ஐபிஓ வரும்போது நாங்கள் அதை கவனிக்கிறது இல்லை. அதற்கு பிறகு 9 மாதங்கள் இருந்து ஓராண்டிற்கு பிறகு அந்த நிறுவனத்துடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க திரட்டிய மூலதனத்தை முறையாக பயன்படுத்துகிறார்களா, அதனுடைய பலன் தெரிய ஆரம்பிக்க வாய்ப்பு இருக்கா, வளர்ச்சி பணிகளில் அவங்க இந்த பணத்தை செலவு பண்ணியிருக்காங்களா, அது நியாயமாக பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு 1 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் அதில் முதலீடு செய்திருக்கோம் சில நிறுவனங்களில், அது வெற்றிகரமாக இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த கருத்தை தான் ஒரு சரியான கருத்தாக பார்க்குறேன். ஏன்னா 2 மாதங்களுக்கு பிறகு ப்ரொமோட்டர்ஸ் விற்கலாம், ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் விற்கலாம். அது வரைக்கும் அவங்க விற்க முடியாது. அதனால முதல்ல விலை கூட இருக்கும். அவங்க விற்க ஆரம்பித்தோன்னே தான் நியாயமான விலைக்கு அது செட்டில் ஆகும். ஓகே, ஸோ அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்.